இப்போ சாத்தனூரில் இருக்க கல்மரம் பூங்காவுக்கு வந்திருக்கோம். இது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த கல்மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக வந்து சொல்கிறாங்க. இதை வந்து 1940 வந்து கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சார். தஞ்சாவூர்லேருந்து அறிவியல் அறிஞர் அவர் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சார். அப்போ வந்து இது 24 ஃபீட் இருந்துச்சு இந்த மரம், கல்மரம். இப்போ வந்து 18 ஃபீட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருவக்கரை அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு கல்மரம். இவர் தான் அந்த எம்எஸ் கிருஷ்ணன்கிறவர். இவர் தான் இந்த டீட்டெயில் எல்லாமே கண்டுபிடிச்சார். அதனால தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நத்தை, ஆமை, டைனோசர் முட்டை எல்லாமே இருக்குது. வாங்க அதை விரிவாக பார்ப்போம், சரிங்களா? டைனோசரோட எலும்புக்கூடு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக நீங்களும் வந்து டைம் கிடைச்சா வந்து விசிட் பண்ணுங்கள். வெயிட் இருக்கிற கல் மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நத்தை, கடல் நத்தை. அதனால தான் இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த மரம் எப்படி 1120 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதோ அதேமாரி இந்த நத்தை எல்லாமே அந்த வகையை சேர்ந்தது தான். அப்பயே வந்திருக்கு, கடலில் அரிச்சிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்தது எல்லாமே கல்லாக மாறும்போது இதுவுமே கல்லாகவே மாறி இருக்குது. அதனால் இவ்வளோ பெருசு இருக்குது. நத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ தான் இருக்கும். இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது கல்லாக மாறி இருக்குது. இதை ஷேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நத்தையோட தெரியுது. சரி, இதுக்கப்புறம் வந்து ஆமை இருக்கு. அந்த ஆமை இது பார்த்தீங்கன்னா ஆமைக்கு மேல் ஓடு அந்த டிசைன் இருக்கு பாருங்க. இது வந்து ஆமைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்குது. கல்லாக மாறிடுச்சு. ஆமையும் கல்லாக மாறிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த வெளியில் இருந்த மரம் இருக்குல்ல, முன்ன வந்து 24 மீட்டர் வந்து 24 மீட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து 18 மீட்டர் ஆயிடுச்சு. சிலர் வந்து ஆராய்ச்சிக்காக வந்து சிலர் எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரப்பீஸ் எல்லாமே இங்கே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த முட்டை மாதிரி ஒன்று இருக்கு. அது நம்ம இதை தேடி தான் வந்தோம். டைனோசர் முட்டை எல்லா நியூஸ்லேயும் பார்க்குறோம். திருப்பி அப்படியே சுற்றி காட்டுங்க. டைனோசர் முட்டை இதை விட பெருசு இன்னும் உள்ளுக்குலாம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக போய் பார்ப்போம். இந்த இடத்துல இதெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா இங்கே வந்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். இங்கே இருக்கிற மாதிரி இன்னும் உள்ளுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வரணும். உண்மையிலேயே கல் தான் இப்போக்கி கல்லாக இருக்குது. முட்டை அந்த முட்டை ஷேப்பில் இருப்பாங்க, அதோட முட்டைன்னு சொல்கிறாங்க. வாங்க, உள்ளுக்கு முட்டை பெருசாக இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து டைனோசர் எலும்பு. நம்ம எலும்புலாம் எப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அந்த ஒரு மாதிரி இருக்கு. செம வெயிட்டாக இருக்குது. இந்த சைடெலாம் பாருங்க. இது வந்து டைனோசரோட எலும்பு. ஹோல்ஸ் நிறையா இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாத்தனூர் வந்திருக்கோம். சாத்தனூரில் கல்மரம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 18 ஃபீட் இருக்குது. முன்ன வந்து 24 இருந்துச்சு. அது வந்து குறைஞ்சிச்சு. ஸோ நியரில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து திருவக்கரை அப்படின்ற ஏரியாவிலையும் இதேமாரி அரிய வகை எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இந்த கல்மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து காட்சி பொருளாக இங்கே வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த ஊரில் இருக்க சாத்தனூரில் இருக்கிற அரிய வகை கல்மரத்தை வந்து அங்கேயும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நியர்பையில் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்ததுனால தான் நமக்கு தெரியுது திருவக்கரையிலையும் இதேமாரி வந்து ஒரு கல்மர பூங்கா இருக்குன்றது. ஸோ அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க சாத்தனூர்லேயும் ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாத்தனூர் குடிக்காட்டில் வந்து ஒரு கல்மரம் வந்து கண்டெடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு காட்சி பொருளாக வந்து வச்சுருக்காங்க. வாங்க, இன்னும் உள்ளுக்கு போய் நிறையா இருக்குது, போய் பார்க்கலாம். அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே 2 படிமங்கள். ஸோ அப்படியே என்ன வருங்க, அட்டை, நத்தை, அந்த மாதிரி ஏதோ முட்டை வடிவமாக இருக்குது.